நேற்றுலேருந்தே மழை விடாமல் பெஞ்சிட்ருக்குங்க. உங்கள் ஊர்களையும் இந்த மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கா? காலையில் எங்கள் வீட்டில் குட்டி பையனோட பொம்மைகள் இப்படி தாங்க கிடக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டை பெருக்கி தொடக்கிறது தான் என்னோட மேஜரான வேலையாக இருக்கும். டெய்லியுமே இந்த வேலையை நான் ரொட்டைனாக செய்வேன். அம்மா வந்து சமையல் பார்த்துப்பாங்க. இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ் டைம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் போயிட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் மழை பெய்யறதுனால என்னால் கண்டிப்பாக போக முடியாதுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் வீட்டு வேலையை முடிச்சுட்டு என்னோடய குழந்தைய நல்லா குளிக்க வச்சு அவனை வந்து சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு என்னோடய ஆஃபீஸ் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சஷ்டி விரதத்தோட கடைசி நாளுங்க. இன்றைக்கி முருகர் திருக்கல்யாணம் வந்து இன்றைக்கி கோவிலில் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். ஆனால் என்னால் அதை பார்க்கவே முடியல. நான் வந்து டிவியில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்பா வேலையை முடிச்சுட்டு வரும்போது இப்படி ஒரு ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்திருந்தார். இது எதுக்குன்னா நம்ம நிலத்தில் வந்து பன்னிகள் தொல்லை அதிகமாக இருக்குது, அதை விரட்டுறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தார். ஈவினிங் ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு எங்களோட பூஜை அறையில் இருக்கிற விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டேங்க. எங்களோட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.